Hello friends, welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamல bread stuffed Gulab Jamun with Rabdi தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க முதல் முறையா எங்க சேனலை பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ப்ரெட் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு 12 ஸ்லைசஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பாகத்தை மட்டும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். மில்க் பவுடர் சேர்க்கறதுனால இன்னும் ரிச்னஸ் கிடைக்கும். இந்த சமயத்தில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான பால், காய்ச்சின பால் விட்டு நம்ம மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம இது வந்து ரொம்ப பால் விடாமல், அதாவது உருண்டைகள் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பால் விட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்பொழுதும் மாவு உருண்டை பிடிப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரணும், அதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம பால் விட்டுக்கலாம். பால் விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். 2 துண்டு உலர்ந்த பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். வீட்லேயே செஞ்ச பால்கோவாவை நான் ரெடி பண்ணிட்டேன். அதுதான் நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த பால்கோவாவை சேர்த்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப எம்மியாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு இந்த பால்ஸ், அதாவது ப்ரெட் குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியாச்சு இல்லையா, அந்த மாவில் உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி உருண்டைகளாக திரட்டிட்டு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸ்டஃப் பண்ணுறதுக்கு, அது மாதிரி நம்ம ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த பால்கோவா கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்போ தான் பொரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டஃப் பண்ணி நம்ம அந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சர்க்கரை பாகு வந்து ஒரு கப்பு தண்ணியில் 1 கப் சுகர் போட்டிருக்கேன் நான். இது கூட ஏலக்காய் சுவைக்காக சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்த உடனே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ உருண்டைகள் வந்து சேர்த்து, அதாவது சர்க்கரை பாகு கொதிக்கிறச்சவே இந்த உருண்டைகள் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து ஊறணும். இது வந்து இது ஊறுறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது நல்லா ஊறட்டும். இது ரபடி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அந்த ரபடி அதே மாதிரி நம்ம செஞ்சு நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு வச்சிடலாம். இப்போ ப்ரெட் குலாப் ஜாமுன் ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு. 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம ரபடியில் நம்ம சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ரபடியை வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், இல்லை சூடோடு சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டான ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன் வித் ரபடியை உங்கள் ஃபேமிலியோடு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து குக் வித் கோமாலியோட பெஸ்டான ரெசிபி. ஸோ நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸோடு நம்ம பார்க்கலாம். Until then, bye from Preethiyin Kaimanam. Bye.